திமுகவில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆர் ராசா அவர்களுக்கு சுட சுட பதில் கொடுத்திருக்கிறார் திரு திருமாவர்கள். நேற்றைய தினம் குன்னம் பேருந்து நிலையம் அருகே நடந்த திமுக விசிகாவினருக்கிடையேயான கடுமையான தாக்குதல் ஏன்? தாவேகாவுடனான கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்குமா விசிகா? பார்க்கலாம் இந்த காணொளியில். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வெளியான திரு திருமாவளவனுடைய இந்த ஒட்டுமொத்த இந்த வீடியோவில் முக்கியமான சில செய்தி அப்படின்னா, நேற்றைய தினம் குன்னம் பேருந்து நிலையம் அருகே திமுகவினரும் விசிகாவினரும் ஏற்பட்ட இந்த மோதலை தவிர்க்க வேண்டும், இனி இந்த மோதல் போக்கு தொடரக்கூடாது என்று திருமாவளவன் அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறார் இந்த பதிவில். அப்ப கிட்டத்தட்ட அந்த வீடியோ பதிவு என்பது திமுகவினரும் விசிகாவினரும் 10 ஆண்டு காலம் ஒரே கூட்டணியில் பயணித்த நிலையில் நேற்று மிகவும் மோசமான கற்களை, கையில கிடைக்கக்கூடிய செருப்புகளை, அந்த கொம்புகளை எடுத்து, அந்த கொடிக்கு பயன்படுத்தக்கூடிய கொம்புகள் எடுத்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு மோசமான தாக்குதலை இரண்டு தரப்பும் நடத்தினதை இரண்டு தரப்பு தலைமையும் விரும்பல அப்படின்றதுக்கான நேற்று திரு ராசா அவர்களுடைய பதிவும் இன்றைக்கு திரு திருமாவளவனுடைய பதிவும் இதை வலியுறுத்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோதல் போக்கு கூடாது. முக்கியமாக அவர் பேசிய ஒரு 3 விடயம் என்பதுதான் இன்றைக்கு கவனிக்கத்தக்க வகையில் இருக்கு. அதுல முதல் விடயம், திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தாவேகாவை வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்பதை நாங்கள் திரு ஸ்டாலினிடம் சொல்லி முடிவு செய்து ஆதரவை கொடுத்தோம். அது உண்மை. அதே வேளையில் அமைச்சரவையில் பங்கெடுப்பதை எங்களால் திரு ஸ்டாலினிடம் சொல்ல முடியவில்லை அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் அதில் பதிவு செய்திருக்கிறார். இந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். அப்படி என்றால் எது அவரை தடுத்தது? திரு ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்றோ அல்லது அழைத்தோ சொல்ல முடியவில்லை என்றால் திருமாவளவன் அவர்களை தடுத்தது எது என்கிற கேள்வி இருக்கு. இதை நேர்மையான ஒரு பதிலாக பார்க்க முடியுமா அப்படின்றதும் அது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்த மோதல் போக்கு கூடாது. குறிப்பாக திரு ஆர் ராசா அவர்களுடைய விமர்சனம் என்பது, அந்த விமர்சனம், அந்த வார்த்தை தவறானது, கண்டிக்கத்தக்கதாக இருந்தாலும் கூட அந்த வழியை என்னால் உணர முடிகிறது என்று திருமாவளவன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். திமுக கூட்டணியில் பயணித்து இப்போது நாம் கூட்டணி மாறி இருப்பது, அந்த வழியை என்னால் உணர முடிகிறது, அந்த ஆதங்கம் நியாயமானது. அதே நேரத்தில் அந்த விமர்சனம் எனக்கு வழியாக இருக்கிறது என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். மூன்றாவதாக மிக முக்கியமாக பார்க்கப்படுவது, தேர்தலுக்கு முன்னால் கிட்டத்தட்ட அந்த விகடன் புத்தக வெளியீட்டு விழாவில் திரு ஆதவ் அவர்கள் மேடையிலே பேசுகிற பொழுது, அண்ணன் திருமா அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய மனம் இந்த மேடையில் இருக்கும் என்று பேசியிருந்தார். அப்ப தேர்தலுக்கு முன்பே விசிகாவினுடைய தலைமை திரு திருமா அவர்களும் ஆதவ் அவர்களும் ஒரு மறைமுக கூட்டணியில், மறைமுக உடன்பாடோடு செயல்பட்டார்கள் என்ற இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு தரப்பால தொடர்ந்து எழுதப்பட்டு வருது. அது திமுக ஆதரவு சமூக ஊடகமானாலும் சரி, காலங்காலமாகவே இந்த விசிகாவை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய சில சமூக ஊடகமானாலும் சரி, அவரே கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த கூட்டம் இதையும் இன்றைக்கு எழுதி வராங்க. அப்ப திரு ஆதவ் அவர்களோடு திருமாவுக்கு கடந்த கால உறவு, எனவே இது ஒரு முன்முடிவு செய்யப்பட்ட கூட்டணி, ஏற்கனவே இருக்க அந்த உறவு தான் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டையும் முழுமையாக மறுத்திருக்கிறார். நாங்கள் கூட்டணியில் பயணித்ததை, கூட்டணி உறவை, தோழமை உறவை திரு ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி அவர்களோ உண்மையாக நாங்கள் பழகியதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். மற்றவர்கள் தான் மனக்கசப்போடு செயல்படுகிறார்கள் என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்ப இந்த வீடியோ பதிவு மூலமாக திரு திருமா அவர்கள் நேற்று நடந்த அசம்பாவிதம், அறிவிற்கத்தக்க நிகழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். உள்ளபடியே சமூக வலைத்தளங்களில் அவர் மீது எழக்கூடிய கேள்விக்கும் பதிலளித்திருக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா என்பதை தாண்டி அவர் பதிலளித்திருக்கிறார். இதன் மூலமாக சமூக வலைத்தளங்களில் இந்த விமர்சனம் மாற்றப்படுமா என்பதும் கேள்விக்குறிதான். ஆனால் அவர் பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர் மீது இருக்கிற பிரதான குற்றச்சாட்டு இதன் மூலமாக மாறுமா? கடந்த காலங்களில் RSS உடைய பிள்ளை என்று விஜயை விமர்சனம் செய்தவர் திரு திருமா அவர்கள். அதை தான் இன்றைக்கும் இவர் பேசிய பிறகும் இதற்கு ஒரு முடிவு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். இவர்தான் எதிர்த்தரப்பு RSS ஓட மிக கடுமையாக மோதல் போக்கை கடைபிடித்தவர் அண்ணன் திருமா அவர்கள் கருத்தியலாக. அப்படி இருக்கிற போது RSS ஓடு ஒப்பிட்டு RSS பிள்ளை என்று திரு விஜயை பேசிய பிறகு இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி
முரண்பாடாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக இன்றைக்கும் திமுக தரப்பில் பேசப்படுவது, நீங்கள் எந்த கூட்டணியில் பயணித்தீர்கள், யாரை முதலமைச்சர் வேட்பாளராக சொன்னீர்கள், இன்றைக்கு யாரோடு இருக்கிறீர்கள் என்கிற கேள்வியும் அப்படியே இருக்கிறது. அதிமுக தரப்பிலிருந்து யார் வந்தாலும் எங்களுடைய கருத்தை, ஆதரவை மறு பரிசீலனை செய்வோம் என்று திருமாவர்கள் பேசியிருந்தார். இன்றைக்கு அதிமுக தரப்பிலிருந்து உடைந்த ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் திருமாவர்கள் என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகிறார், அந்த மறு பரிசீலனை அப்படின்னு சொன்னதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்ற கேள்வி இன்றைக்கும் மிச்சம் இருக்கிறது. இந்த வீடியோ பதிவெல்லாம் நாம் பார்த்து நாம் புரிந்து கொண்டாலும் கூட மீதம் இருக்கிற இந்த 3 கேள்வி என்பது அப்படியே உயிரோட்டமாக அரசியல் களத்தில் இருக்கிறது. எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.